உங்கள் ஜெயச்சந்திரன். கற்க சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். ரொம்ப நாள் ஆச்சு நம்ம ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து கிளாஸ் அட்டன் பண்ணி மெர்ச்சன்டைசிங் ப்ரோக்ராமை பற்றி பேசுனதுனால கால்குலேஷன் தானே அப்படின்னு சொல்லி நான் நேராக உங்கள்கிட்ட பேசலை. இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய இளைஞர்களுக்கு இருக்க சந்தேகம், கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு என்ன மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும், என்ன மாதிரியான மெட்டீரியல் வேணும், எவ்வளோ ஃபைனான்ஸ் தேவைப்படும், எவ்வளோ ஏரியா தேவைப்படும், சந்தேகங்கள் நிறைய இருக்குது. அதை பற்றி ஒரு புரிதலை நம்ம ஏற்படுத்துறதுக்கு முயற்சி பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் சொல்லிக்கிறது என்னென்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணால் தான் நாங்கள் போடுற அத்தனை வீடியோ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். கிளாஸ்க்குள்ள போகலாமா? ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, திருப்பூர் என்பது கடின உழைப்பினால் உருவான ஒரு இடம். இங்கே இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறத விட உழைப்பு மூலதனம். நீங்கள் மற்ற ஊர்கள்லையோ மற்ற இடங்கள்லையோ எங்கேயுமே பார்த்தீங்கன்னா, பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா குறைஞ்சது ஒரு 25-30 lakhs வேணும் அப்படிங்கிறது தான் எல்லாத்துக்கும் ஐடியானு. அது எஸ்பெஷலி ப்ரொடக்ஷன் ஓரியன்ட் எந்த ஆர்கனைசேஷன் வைக்கிறனாலும் ஒரு 25 to 30 லட்சம் வேணும் அப்படிங்கிறது தான் கடந்த ஒரு 20-30 வருடங்களாக சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இந்த திருப்பூரை பொறுத்த வரைக்கும் உழைப்பு, கடின உழைப்பு, கிளஸ்டர் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற ஒரு ஆங்கில பதம் இருக்குது. நீங்கள் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குற யாருக்கிட்ட கிளஸ்டர் டெவலப்மெண்ட் அப்படின்னா என்ன? ஒரு கம்பெனி உருவாகிறதுக்கு தேவையான அனைத்து ப்ராசஸும் ஒரே அண்டர் ஒன் ரூஃப் பண்ணுறது. இது வந்து டோட்டலாக வந்து வேறு வகையான ப்ரொடக்ஷன். கிளஸ்டர் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு உருவாகிறதுக்கான விஷயங்கள் அத்தனையும் தனித்தனியாக ஒவ்வொரு தனியாக வந்து ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இந்த எண்ட் ப்ராடக்ட் வர்றவர் வந்து இந்த இந்த இருக்கிற அத்தனை யூனிட்டையும் உபயோகப்படுத்திக்குவார். உதாரணத்துக்கு சொல்லணேன், நூறு மில் நம்ம வைக்க முடியாது, தேவையில்லை. நூலை வாங்கிட்டு வர்றோம், வாங்கிட்டு வந்து நெட்டிங் மிஷின் வேணுமா, நமக்கு தேவையில்லை. ஃபேப்ரிகேட்டர்ஸ்ன்னு தனியாக இருக்காங்க, அவங்ககிட்ட கொடுத்தா அவங்க ஃபேப்ரிக் நமக்கு உருவாக்கி கொடுத்துட்றாங்க. சரி, அதுக்கு முன்னாடி எங்கே போகும்? லோக்கல் கம்பெனி பற்றி பேசுவோம், எக்ஸ்போர்ட்டை பற்றி பார்ப்போம். லோக்கல் கம்பெனி பற்றி பேசுவோம். எங்கே போகும்? ஸ்ட்ரீமிங் போகும். ஸ்ட்ரீமிங்னா பியூர் ஒயிட்டாக இன்னர்வேர் பண்ணுறவங்களுக்கு ஸ்ட்ரீமிங் மட்டும் பண்ணால் போதும். அந்த ஸ்ட்ரீமிங் போகும்போது, அதாவது ப்ளீச்சிங் பண்ணிவிட்டு ஸ்ட்ரீமிங் போகும், நெட்டிங் பண்ணிவிட்டு ப்ளீச்சிங் பண்ணிவிட்டு ஸ்ட்ரீமிங் போகும். ஸ்ட்ரீமிங் போயிட்டு அங்கேயே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதான் காம்பேக்டிங். லோக்கலில் பண்ணும்போது ஸ்ட்ரீமிங்னு சொல்லுவாங்க, அதான் கிட்டத்தட்ட காம்பேக்டிங். ஸோ ப்ளீச்சிங் பண்ணிவிட்டு ஸ்ட்ரீமிங் பண்ணிவிட்டு இந்த இது பண்ணுறதுக்கெல்லாம் ஒரு யூனிட் தேவைப்படுது இல்லையா? இதெல்லாம் நம்ம வச்சுருக்கோமா? இல்லை. நெட்டிங் நம்மகிட்ட இல்லை, ப்ளீச்சிங் யூனிட் நம்மகிட்ட இல்லை, ஸ்ட்ரீமிங் நம்மகிட்ட இல்லை. நமக்கு ஃபேப்ரிக் உள்ளே வந்தது. இன்னும் ஒரு படி மேலே போய் என்ன பண்ணிடுறாங்க? கட்டிங் பண்ணி ஸ்டிச் பண்ணி அயர்ன் பண்ணி பேக் பண்ணுறதுக்கு பதிலாக கட்டிங் மட்டும் அவங்க இதில் வச்சுக்குவாங்க, ரூமில் வச்சுக்குவாங்க. ஸ்டிச் பண்ணுறது வேறு யூனிட் கொடுத்து வாங்குவாங்க. நான் இத்தனை டஜன் அனுப்பி வைக்கிறேன், ஒரு 100 டஜன் அனுப்பி வைக்கிறேன், 200 டஜன் அனுப்பி வைக்கிறேன், நீங்கள் ரெடி பண்ணி கொடுத்துருங்க. இது கான்ட்ராக்டர்ஸ் லிஸ்ட்டே இருக்கும் அவங்ககிட்ட, யார் யார் இந்த யூனிட் ரன் பண்ணுறாங்கன்ட்டு. இவங்க வெட்டி என்ன பண்ணிடுவாங்க? இது இந்த கம்பெனிக்கு போகுது, இந்த லாட் இந்த இது வந்து இந்த கம்பெனி போகுது, இந்த கம்பெனி போகுது. அவங்க டெலிவரி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இல்லை நம்ம கொண்டு போய் கொடுப்போம், திருப்பி தச்சு அவங்க டெலிவரி கொடுத்துருவாங்க. இந்த கம்பெனிக்குள்ளே வந்து என்ன ஆகும்? செக்கிங் பண்ணிவிட்டு அயர்ன் பண்ணி பேக் பண்ணிடுவாங்க. இப்படி தான் ஆரம்பத்தில் வந்து ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டை போட்டு ஒரு தனியாக ஒரு யூனிட் ஆரம்பித்து அந்த யூனிட்டை உபயோகப்படுத்தி நம்ம என்ன பண்ணோம்? ஒரு ஜென்ரலாக ஒரு கம்பெனி நடத்திட்டு வந்தோம். இதில் பிரிண்டிங் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அந்த பிரிண்டிங் வந்து தனி, லேபிள் தனியாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிரிண்டிங், லேபிள், காட்டன் பாக்ஸு, பேக்கிங் ஸ்லிப்பு, இது எல்லாத்துக்குமே தனித்தனியாக வந்து கிளாஸுக்கு நம்ம வந்து எதையுமே இது பண்ணுறதில்ல, நம்ம எதையுமே ப்ரொடியூஸ் பண்ணுறதில்ல. அப்போ நம்மகிட்ட எந்த யூனிட் இருந்தால் நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட் வெளியே விடலாம்? ஒரு கட்டிங் வந்து கட்டிங் செக்ஷனும் ஒரு அயர்னிங் பேக்கிங் செக்ஷன் இருந்தாலே போதும். எல்லாமே ஜாப் ஒர்க் பண்ணுறதுக்கான திருப்பூரில் ஏற்பாடு இருக்குது. இதுதான் சொல்லுவாங்க, இட் இஸ் a very good ideal situation in prevailing in திருப்பூர் for a ordinary entrepreneur. ரொம்ப கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒருத்தர் கம்பெனி ரன் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இன் ஆல் ஓவர் இந்தியா திருப்பூர் தான். இதுக்கு என்ன ரீசன்? பேக் டு ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா 1960s இந்த திருப்பூரில் வந்து இந்த தொழில் ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா அனைவருமே ஒரு உழைப்பை நம்பி தான் பண்ணாங்க. ஒரு நூல் எடுத்துகிட்டு வர வேண்டியது 100 கிலோ. அப்போல்லாம் வந்து ஹேண்ட் ஆப்ரேட்டட் மிஷின்ஸாக இருந்துச்சு. அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. நிட்டெக் அது மாதிரி ஷோக்கு போங்க, அங்கே வச்சுருப்பாங்க, ஹேண்ட் ஆப்ரேட்டட் மிஷின்ஸ் எல்லாம் இருந்துச்சு.
எப்படி நம்ம தையல் இருக்கிற மாதிரியே சுற்றுவாங்க, 2 பேரும் பக்கம் சுற்றுவாங்க, துணி அப்படியே கீழே இறங்கும். அந்த இறங்குற துணி வந்து மேக்ஸிமம் இன்னர்வேர் தான் முதல்ல பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த இன்னர்வேர்லையும் ஒரு ஸ்டாண்டர்ட் சைஸ் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு மிடில் ஏஜ், அதாவது டீனேஜுக்கு பிறகு, அதுக்கு பிறகு இன்னர்வேர் அதிகமாக போடுவாங்க. குழந்தைங்க யாரும் போடுறதில்லை. நம்ம குழந்தைகளுக்கு சட்டையை போட்டுட்டு மேலே வந்து ஒரு பனியனா அப்படி இன்னர்வேர் அதிகமாக யூஸ் பண்ணுறது வந்து எப்போ போடுவாங்க? நான் சொல்கிறது 1960s சொல்கிறேன். அந்த டீனேஜ்லேருந்து ஆரம்பிக்கும். அப்போ அவனுக்கு தேவையான சைஸ் என்ன? 80, 85, 90, 95, 100, 105. இது பெரியவங்களுக்கு. ஸோ இந்த ரேஞ்சுக்கு வந்து டயா தனித்தனியாக மிஷின் வச்சுருப்பாங்க. அந்த டயா ஓட்டி அப்படியே கட் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணீங்கன்னா, அந்த ரவுண்ட் நெக்னு சொல்கிற ஆர்என் அண்ட் ஆர்என்எஸ் அப்படிம்பாங்க. ரவுண்ட் நெக் அண்ட் ரவுண்ட் நெக் வித் ஸ்லீவ்ஸ். ஸ்லீவ்ஸ்னா கை வச்சபடி அது. அந்த ஆர்என்னா கம்ப்ளீட்டாக வந்து வித்தவுட் ஸ்லீவ்லெஸ். அப்போ நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த டியூபுலர் ஃபார்ம் ஃபேப்ரிக்கில் இந்த கைக்கு மட்டும் கட் பண்ணிட்டு அதை ஜாயின் பண்ணிட்டு, அதாவது ஸ்டிச் பண்ணிட்டு கீழே ஹெம்மிங் பண்ணாங்கன்னா பீஸ் ஓவர். அது மாதிரி என்ன பண்ணணும்? செக்கிங் பண்ணணும். செக்கிங் பண்ணிட்டு டிவைஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி ஒதுக்கிட்டு அயன் பண்ணி பேக் பண்ணிடணும். ஆப்ரேஷன் இஸ் செட் தேர். அதாவது அங்கே செட் ஆயிடுது ஆப்ரேஷன். எந்த விதமான வேற அப்ரூவலோ எதுவுமே கிடையாது. ஆனால் என்னன்னா இங்கே பிரச்சனை என்னன்னா, இந்த துணி உபயோகப்படுத்துறோம் இல்லையா, இது குவாலிட்டி மெயின்டைன் பண்ணுறது நம்மளுடைய கடமை. ஏன்னா இங்கே கேட்கறது யாருமே இல்லை, நம்மளை யாரும் கேட்க மாட்டாங்க. ஆனால் நம்ம மார்க்கெட்டில் நினைச்சு நிற்கணும் அப்படின்னா நம்ம வந்து அந்த பனியனுடைய குவாலிட்டி, அந்த ஃபேப்ரிக்குடைய குவாலிட்டி மெயின்டைன் பண்ணணும். ஃபேப்ரிக்குடைய குவாலிட்டி மெயின்டைன் பண்ணால் நிச்சயமாக அடுத்த வாட்டி போகும்போது அந்த பிராண்டை கேட்டு வாங்குவாங்க. யோசிச்சு பாருங்க, நம்ம திருப்பூருக்குள்ளேயே எத்தனை பிராண்டு டொமஸ்டிக் பிராண்ட்ஸ் இருக்கு. கிட்டத்தட்ட 15-20 டொமஸ்டிக் பிராண்ட்ஸ் இருக்கு. எல்லாமே 30 வருடம் 40 வருடம் பாரம்பரியம் உள்ள பிராண்டு. அவங்க அப்படியே ஃபீல்டு இருந்துட்டே இருக்காங்க. நீங்க டெல்லிக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்க, அங்கே நம்மளுடைய கம்பெனியுடைய நேம் போட்டிருக்கும். இங்க இருக்கிற ஃபேமஸ் கம்பெனி நேம் எல்லாம் இங்க வந்து சோர்ல ஹிந்தியில் எழுதியிருப்பாங்க. நமக்கு தெரியாது. ஏன்னா அவங்களுடைய மார்க்கெட்டிங் ஏஜென்ட் எங்க இருக்காங்க. அங்கே ஒரு குறிப்பு ஆக்ராலாம் போனீங்கன்னா அங்கே ஒரு மார்க்கெட்டிங் ஏஜென்ட் இருப்பான். அவன் இந்த பனியன் இங்கேருந்து போகிற ப்ராடக்ட் எல்லாத்துக்கும் அவன் தான் ஹோல்சேலர். அவன் தான் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு நம்ம கம்பெனிகிட்ட வந்து அமௌண்ட் வாங்கி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிக்கிறான், இல்லை அவனே பண்ணிக்கிறான்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த மாதிரியான ஒரு பிஸ்னஸுக்கு எப்படி சார் வந்து வாய்ப்பு இருக்குன்னா, அருமையான வாய்ப்பு இருக்கு. டோட்டலி ரொம்ப சேஃபஸ்ட் பிஸ்னஸ் கூட சொல்லலாம். என்ன ரீசன் அப்படின்னா, இங்க சீசனல் பிஸ்னஸ்ங்கிறத தாண்டி ஒரு வருஷம் நீங்க பிஸ்னஸ் பண்ணிட்டீங்கன்னா யூ வில் கம் டு அன் ஐடியா. ஜனவரியில் எவ்வளோ போகும், பிப்ரவரியில் எவ்வளோ போகும், மார்ச்சில் எவ்வளோ போகும், ஏப்ரல் எவ்வளோ போகணும், உங்கள்கிட்ட ஒரு டேட்டா கிளியராக கலெக்ட் ஆகிடும் 1 or 2 இயர்ஸ்லேயே. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த ரொட்டீன் ப்ரொடக்ஷனை நீங்கள் வந்து செட் பண்ணிட்டு அந்த ஒர்க்கர்ஸ் வந்து நீங்கள் தொடர்ந்து வேலை கொடுக்க முடியுது உங்களால். மார்க்கெட்டில் வந்து சீசனை பார்த்து தீபாவளி பட்டாசு தொழில் மாதிரி கிடையாது, ஒரு நாள் வியாபாரம் அப்படிங்கிறது கிடையாது. இது ரெகுலராக பண்ணிட்டு இருக்காங்க. ரெகுலராக பண்ணிட்டு இருக்கிறது கூட ஒரு ஸ்டாண்டர்ட். உதாரணத்துக்கு சொல்கிறேன், இப்போ நான் XRY நான் ஒரு கம்பெனி வச்சுருக்கேன், ஒரு பிராண்ட் வச்சுருக்கேன். என்கிட்ட வந்து ஒரு வடநாட்டுக்கார் வர்றாரு, வந்துட்டு சார் ஐ வாண்ட் இன்னர் வேர், உங்களுக்கு ப்ரீஃப் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சரி என்ன பண்ணுறோம், ஒரு சாம்பிள் எடுத்து கொடுக்குறோம். சார் வேறு ஏதாவது குவாலிட்டி இருக்கா? இருக்குங்க, இதை விட கொஞ்சம் வந்து ஒரு 2 ரூபா அதிகமாகும். ஓகே, அதை கொடுக்குறோம். இன்னொரு 3 வெரைட்டி காட்டிடுறோம், இருக்கிற குவாலிட்டி எல்லாம் காட்டிடுறோம். நம்மகிட்ட 5 பிராண்ட் இருக்கும். 5 பிராண்டுமே நமது தான். 5 பிராண்டுமே நமது தான். இப்போ ஒரு ரோஜா, ஒரு டைகர், ஒரு பார்த்தீங்கன்னா காவேரி, இல்லை இன்னொரு பேர் இமயம், அப்படி ஏதோ ஒரு 5 பேர் வச்சுருக்கோம். இப்போ இவர் இமயம் செலக்ட் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க. என்ன அர்த்தம், இந்த இமயத்துக்கு நான் என்ன கவுண்ட் போடுறேன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். என்ன மாதிரி குவாலிட்டி யார் யூஸ் பண்ணி எனக்கு மட்டும் தான் தெரியும். இது வந்து 45 ரூபா சொல்கிறேன். இங்கே முதல்ல ஒரு பிராண்டு ரோஜா பிராண்டு சொன்னால் அது வந்து 30 ரூபா தான். அதுக்கு எனக்கு தெரியும் நான் என்ன குவாலிட்டி போட்டிருக்கேன்ட்டு. அது எப்படி இருக்கும், மெஷர்மெண்ட் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும். சரியா? அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இவர் வாங்கிட்டு போகிறவர் அடுத்த வாட்டி எனக்கு இமயம் பிராண்ட் கொடுங்க சார்னா ஐ வில் கம் டு அண்டர்ஸ்டாண்ட் அவருக்கு இந்த குவாலிட்டியான ஃபேப்ரிக் தான் வேணும் அப்படிங்கிறது. அப்போ ஆட்டோமேட்டிக்கில் என்ன பண்ணிடுறேன், அந்த பிராண்ட் எனக்கு செட், வேறு எதுவுமே செய்ய வேண்டியதே இல்லை. அப்படியே ரொட்டீனாக ப்ரொடக்ஷன், யாருக்கு எந்த பிராண்டு போயிட்டு இருக்கோ அந்த பிராண்ட் அப்படியே வந்து மாதம் ஆன உடனேயே ஒரு குறிப்பிட்ட குவாலிட்டி ஆர்டர் கொடுக்குறாங்க. நம்ம என்ன பண்ணுறோம், அப்படியே ரொட்டீனாக பிஸ்னஸ் போயிட்டு இருக்கு. ஸோ எந்த விதமான ஆனால் உடனே வந்து நீங்கள் கேக் வாங்கன்னு நினச்சிடாதீங்க. இப்படி சொன்ன உடனே ஏதோ கம்பெனி வச்ச உடனே அப்படி எல்லாரும் வருவாங்க வாங்கி போட நினச்சிடாதீங்க. கஷ்டப்பட்டு மார்க்கெட்டிங் பண்ணணும். இங்கே மேக்சிமம் எஃபர்ட் எதுக்கு இருக்கு, மார்க்கெட்டிங் மட்டும்தான் மேக்சிமம் எஃபர்ட். ஒன்ஸ் யூ ஆர் சக்சீடட் இன் தி மார்க்கெட், மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி நீங்கள் டிரைவ் பண்ணி சக்ஸஸ் ஆகிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, இதை மாதிரி அற்புதமான தொழில் எதுவுமே கிடையாது.
அவ்வளவு தூரத்துக்கு சேஃபஸ்ட் ஒரு பிஸ்னஸ். என்ன ரீசன் அப்படிங்கிறது என்ன, உங்களுக்கு எந்த விதமான தலைவலி இல்லை. ஒரு பிரிண்டிங் அப்ரூவ் பண்ணணும், ஸ்ட்ரைக் ஆஃப் அப்ரூவ் பண்ணணும், இங்கே போகணும் அங்கே போகணும், அப்ரூவ் வாங்கணும். எக்ஸ்போர்ட்டில் வந்து ப்ராஃபிட்டபிலிட்டி அண்டு அதர் பெனிஃபிட்ஸ் ஆர் ஹை, நோ டவுட். அது நம்ம கண்ட்ரிக்கு உதவுது இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் பிஸ்னஸ் வைஸாக பார்த்தீங்கன்னா ரொம்ப லோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் கடின உழைப்பை மட்டுமே நம்பி செய்யக்கூடிய ஒரு பிஸ்னஸ் இன்னது. என்ன ரீசன் அப்படின்னா, தொடர்ந்து நமக்கு ஆர்டர் இருக்கும், ரொட்டீன் ப்ரொடக்ஷன் இதெல்லாம் இருக்கும். ஸோ இப்போ நிறைய பேர் அந்த கொஸ்டின் மார்க் இருக்கிறதுனால நான் இதை கொஞ்சம் டீட்டெயிலாக தான் பேசி ஆகணும். இது வந்து ஒன்லி ஒரு இன்ட்ரோடக்ஷன் நான் சொல்லியிருக்கேன், ஒரு ஐடியாக்காண்டி சொல்லியிருக்கேன். இன்னைக்கு எக்ஸ்போர்ட்டுங்கிறது எப்படி இருக்கும், லோக்கலுங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு தனித்தனியாக பேச போகிறோம். நம்ம வரும் வீடியோவில் இந்த லோக்கல் கம்பெனின்னு சொல்கிறோம்ல, தட் இஸ் டொமஸ்டிக் ப்ரொடக்ஷன். அந்த டொமஸ்டிக் ப்ரொடக்ஷன் நீங்கள் அதாவது பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இடம் போட்டுறாதீங்க. ஒரு காலத்தில் டொமஸ்டிக் ப்ரொடக்ஷன் இஸ் வெரி 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 லோ. இன் 2004 and 5 வந்து ஜஸ்ட் 800 crores, 800 to 1500 crores தான் பிஸ்னஸ் ஆச்சு. இன்னைக்கு 15,000 crores பிஸ்னஸ் ஆகிட்டு இருக்குன்னு கேள்விப்படுறேன். இட்ஸ் நாட் தட் மச் ஈஸி. அதாவது எக்ஸ்போர்ட் வந்து 40,000 crores ஆச்சுன்னா இது 15,000 crores ஆகுதுன்னா கிட்டத்தட்ட 1/3 நம்ம வந்து இந்தியாவிலே கன்சியூம் ஆகுது. ஸோ அப்படி ஒரு அவென்யூ இருக்கிற ஒரு ஏரியா. சரியா? இதில் பிராண்டிங் அண்ட் மார்க்கெட்டிங் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். இந்த ரெண்டையும் நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக செய்ய ஆரம்பிச்சோம்னா இதில் வந்து ரொம்ப அற்புதமானது. இதை பற்றி நம்ம நிறைய டீட்டெயில்ஸ் பேச போகிறோம். இன்றைக்கி நான் ஒரு இன்ட்ரோடக்ஷன் மட்டும் தான் கொடுத்துருக்கேன், ஒரு ஐடியா வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஃபியூச்சரில் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு சாதாரணமாக ஒரு லோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் என்னென்ன நமக்கு தெரிஞ்சிருக்கணும், என்னென்ன மிஷினரி தேவைப்படும், எந்த மிஷினரி இல்லாமல் கம்பெனி ஆரம்பிச்சிக்கலாம், எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம், டவுன்வர்ட் இன்டகிரேஷன் என்ன, அப்வர்ட் இன்டகிரேஷன் என்ன அப்படிங்கிறத ஒவ்வொன்றா பார்ப்போம். ஓகே, அந்த மாதிரி பார்க்கும்போது வில் கெட் கிளாரிட்டி. ஸோ இந்த கம்பெனி பற்றி பேச ஆரம்பித்தோடனே நீங்கள் ப்ரோக்ராம் முடிஞ்சிருச்சின்னு ஒரு கான்செப்ட் வந்துடாதீங்க. ப்ரோக்ராம் வந்து சைட் பை சைட் போயிட்டுருக்கோம். ஏன்னா நான் பேசிக் மட்டும் தான் பார்த்துருக்கேன், அதுலேயும் இன்கம்ப்ளீட்டடாக இருக்குது. இன் பிட்வீன் ஒரு சில நண்பர்களுக்கு வந்து இந்த கிளாரிஃபிகேஷன் தேவைப்பட்டதுனால இதையும் சைடில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரோக்ராமையும் பார்ப்போம். இந்த கம்பெனியினுடைய ஆப்ரேஷன்ஸ் எப்படி இருக்கும், ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும் என்ன பண்ணுங்கிறதையும் சைட் பை சைட் பார்த்து வருவோம். ஓகே, நீங்கள் அடுத்த வீடியோவை பாருங்கள், உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். தொடர்ந்து பாருங்கள். ஓகே, வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் கொஞ்சம் உன்னிப்பாக கவனிச்சா மட்டும்தான் புரியும். நன்றி, வணக்கம்.